வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி நீங்கள் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான பச்சை மிளகாய் சம்பலோடு வந்திருக்கிறேன். இஞ்சி போட்ட மிகவும் சுவையான யாழ்ப்பாணத்து ஸ்டைலில், அதாவது ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் செய்திருக்கிறேன். இது உடனடியாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு அவசர தேவைக்கு உடனடியாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு சம்பல் தான். இதை இன்றைக்கு காலை உணவுக்காக, அதாவது புட்டோடு சாப்பிட்றதுக்கு தான் நான் இதை சம்பலை ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த சம்பல் நீங்கள் தோசையோடு சாப்பிடலாம், இட்லியோடு சாப்பிடலாம், சோறோடு சாப்பிடலாம், இடியப்பம், புட்டு, இப்படி எந்த வகையான காலை உணவாக இருந்தான மாலை உணவாக இருந்தான நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் தேங்காயும் பாவிக்க போகிறோம். தேங்காய் பாவித்த ஒரு இஞ்சி போட்ட நல்ல தேசிக்காய் புளி விட்ட ஒரு பச்சை மிளகாய் சம்பல். இது பெரிய பச்சை மிளகாயில் ஒரு 6 எடுத்திருக்கிறேன். மற்ற தேசிக்காய் பாதி எடுத்திருக்கிறேன். வெங்காயம், வெள்ளை வெங்காயம் 1 எடுத்திருக்கிறேன். இஞ்சி துண்டுகள் எடுத்திருக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் பாதி தேங்காய், பெரிய தேங்காய் பூ அளவு எடுத்திருக்கிறேன். அவ்வளோத்தையும் போட்டு தான் இப்போ சம்பல் அடிக்க போகிறேன். வாங்கும் இந்த சம்பலை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான பொருள் உப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்கள் எல்லாம் உங்களை பார்வைக்கு நான் விட்டுருக்கிறேன். பாருங்கோ, இந்த இவ்வளவு பொருட்களையும் வச்சு தான் ஈஸியான ஒரு சம்பல் உண்டு. அதாவது உடனடியாக நாங்கள் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு அவசர தேவைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டான ஒரு சம்பளை தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். வாங்கோ இப்போ இந்த சம்பளை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பிளைண்டருக்குள்ள தேங்காய் பூ, இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுட்டேன். உப்பும் போட்டுட்டேன். இப்போ பச்சை மிளகாய் ஏற்கனவே 4 வெட்டி போட்டேன். நான் இப்போ மீதியாக இருக்கிற 2ஐயும் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஏன் நான் இதை கட் பண்ண போகிறேன்னு சொன்னால், நாங்கள் பிளைண்டரில் அடிக்க பச்சை மிளகாயை பெருசாக போட்டால், அதாவது தேங்காய், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடக்கல இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் அடிபடாத தன்மை மாதிரி அடிபடுறதுக்கு, அதாவது அரைஞ்சி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் தாமதமாகும். வேண்டபடியாக நான் அதை அந்த பச்சை மிளகாயில் கொஞ்சம் கொஞ்சம் சின்னனா, இது பெரிய பச்சை மிளகாய், ஏற்கனவே பெரிய பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருக்கிறேன். அப்போ இதை கொஞ்சம் சின்னனா நல்ல வடிவாக சின்னனா அரிஞ்சு எடுத்திருக்கிறேன். அதையும் போட்டு தான் நான் இப்போ அடிக்க போகிறேன். ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் இதே மாதிரி வெட்டி உள்ளுக்குள்ளே நான் போட்டுட்டேன். பிளைண்டருக்குள்ள இஞ்சியெல்லாம் போட்டுட்டேன், உப்பெல்லாம் போட்டுட்டேன். இப்போ இந்த பச்சை மிளகாய், வெட்டின பச்சை மிளகாயிலே நான் திரும்ப போடுறேன். அதுக்குள்ள இஞ்சி கொஞ்சம் அதிகமாக பாவிச்சிருக்கணும். என்ன சொன்னால், பச்சை மிளகாய்க்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வேண்டபடியாக நான் 2 துண்டு, நார்மலாக 1 துண்டு இஞ்சி காணும். ஆனால் கொஞ்சம் எனக்கு இஞ்சி தூக்கலாக இருந்தால் எனக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும். வேண்டபடியாக கொஞ்சம் இஞ்சி கூட பாவிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் முழுமையாக பச்சை மிளகாய் எல்லாம் நான் வெட்டி போட்டுட்டேன். இப்போ நான் இதை மூடி திருப்ப அடிக்க போகிறேன் பிளெண்டரில். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சம்பல் எல்லாம் நல்ல வடிவாக அடிபட்டு தேங்காய் பூ எல்லாம் பூவாக இல்லாமல் நல்ல வடிவாக நறுவலாக நல்ல வடிவாக அரைப்பட்டு வந்திருக்குது. கணக்கான பதத்தில் அரைப்பட்டு வந்திருக்குது. இதை நான் இனி சட்டிக்கு மாற்றிட்டு புளி விட போகிறேன். பாருங்க, ஒரு பாதி தேசிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொன்னால் பாதி தேசிக்காய் இதுக்கு காணும். ரெண்டபடியாக பாதி தேசிக்காயை நாங்கள் இப்போ வடிவாக புளிஞ்சு விடணும். இப்போ பாருங்க, இந்த தேசிக்காய் தான் நான் இப்போ புளிஞ்சு விட போகிறேன். பாருங்க, முழுமையாக இதை புளிஞ்சு விட்டால் இந்த பாதி பெரிய தேங்காய் பூ அளவு
பச்சை மிளகாய் சம்பலுக்கு பாதி தேசிக்காய் காணும். உப்பு நீங்கள் பார்த்து அளவாக போட்டுக்கொள்ளுங்க. மற்றது நான் இஞ்சி சொன்னேன்னா இஞ்சி வந்து ஒரு துண்டு காணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது கொஞ்சம் விருப்பம் உள்ளபடியே நான் 2 துண்டு பாவிச்சிருக்கிறேன்னு சொல்லி வெங்காயம் வெள்ளை வெங்காயம் தான் நான் போட்டேன். நான் அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீங்கள் ஏற்கனவே பார்த்து நீங்கள் அதுதான் போட்டேன். இப்போ இந்த புளியெல்லாம் நல்ல வடிவாக இந்த சம்பலில் கலந்து வர வேணும். அப்போ தான் எல்லா இடமும் நல்லா புளி வடிவாக போய் சேரும். அண்டபடியாக வடிவாக திருப்பி நாங்கள் அதை வடிவாக கலந்து விட வேணும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் நல்லா கலந்து முடிஞ்சது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். உப்பு புளியெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த சம்பல் வந்து டன். இப்போ வந்து நான் அரிசி மாவு போட்டு வெள்ளை மாவும் ஒரு கொஞ்சம் கலந்து அரிசி மாவு போட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். இது அரிசி மாவு புட்டுன்னு தான் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் வெள்ளமா சரியான குறைவாக தான் பாவிச்சேன். இந்த வெள்ளை மாவோட கலந்த அரிசி மாவு புட்டுக்கு வந்து நல்ல தேங்காய் பூ பொட்டுக்களையும் போட்டிருக்கிறேன். நல்ல தூக்கலாக தான் போட்டிருக்கிறேன். எனக்கு தேங்காய் பூ கூட பாவிக்கிறது விருப்பம் என்றபடியே போட்டிருக்கிறேன். இந்த தேங்காய் பூ அரிசி மாவு புட்டோட இந்த சம்பல், அதாவது பச்சை மிளகாய் சம்பல் போட்டு சாப்பிட போகிறோம். நல்ல சுவையாக இருக்கும். நீங்களும் இப்படி ஒரு காலை உணவை திடீரென்னு சொல்லி உங்களுக்கு ஒரு காலை உணவு தேவைன்னு சொன்னால் மழமழன்னு இப்படி உங்களோட உணவுகளுக்கு வந்து கறிகள் அல்லது வேறு ஏதாவது இல்லைன்னு சொன்னால் இப்படி ஒரு திடீரென்ற ஒரு தயாரிப்பான ஒரு பச்சை மிளகாய் சம்பளை செய்து எல்லா உணவோடையுமே நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். இது திடீரென்று செய்யக்கூடிய இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சம்பல்லாம் நின்றபடியாக நானும் அதை செய்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் வேறு வேலையில் இருக்கிறபடியாக எனக்கு இன்றைக்கு பெரிய அளவில் காலை உணவுக்கு மினக்கடையெல்லாம் போயிட்டு ரெண்டபடியாக நான் இந்த சம்பலை அரைச்சி இந்த சம்பளோடு தான் இந்த புட்டை சாப்பிட போகிறேன். இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏற்கனவே சம்பல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே நான் சுவைச்சி போட்டு உங்களுக்கு சொன்னேன். நான் இந்த புளி உப்பெல்லாம் நல்ல கணக்காக இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் புட்டோட சூப்பரான சுவையான பார்த்திங்கன்னு சொன்னால் அழகாகவும் இருக்குது. அரிசி மாவோட அப்படி அந்த பச்சை கலர் பச்சை மிளகாய் போட்டு சும்மா ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்க போது இப்போ நான் இந்த புட்டை காலை உணவுக்காக எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொளி எல்லாம் உங்களுக்கு கூட வந்து சேரும். அதே நேரத்தில் பல பேர் என்னுடைய காணொளிகளை பார்க்குறீங்க. அதை லைக் பண்ண ஷேர் பண்ண நீங்கள் மறக்கிறீங்களோ இன்னும் தெரியல. நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மற்றபடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து இந்த காணொளியை பார்த்தா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து நான் விட வருகிறேன். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுவிஸ்மாலா. நன்றி, வணக்கம்.